ஆதியர் தோளும் திருச்சிட்டம்பலம். மந்திரமாவது நேரு வானவர் மேலது நேரு தன் சுந்தரமாவது நேரு துதிக்கப்படுவது நேரு தந்திரமாவது நேரு சமயத்தில் உள்ளது நேரு செந்துவர் வாயுமை பங்கன் ஆலவாயான் திருநீரே கையும் தலைமிசை புனை அஞ்சலியன கண்ணும் பொழிமலை பொழியாதே பெய்யும் தலையன கரணங்களும் உடன் உருகும் கருவின பெறைதும் மெய்யும் தரைமிசை விழும் முன்பழுதரும் மின்தாள் சடையோடு நின்றாடும் ஐயன் திருநடம் எதிர்கும்பிடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவென்றால். திருச்சிட்டம்பலம். நன்றி ஐயா. நன்றி, மிக்க நன்றி. நாங்கள் 8வது வகுப்பை இப்போது ஆரம்பிப்போம். சர்வப்புலவர் ஐயா, இப்போது நீங்கள் உங்கள் வகுப்பை ஆரம்பிக்கலாம். வென்றலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள், அவள் தென்மதுரை கோவிலிலே சங்கம் வளர்த்தாள். தஞ்சையிலே குடிபுகுந்து மங்களம் தந்தாள், அவள் தரணியெல்லாம் புகழ் பரப்பும் தாயென வந்தாள், தமிழ் தாயென வந்தாள் என்று அந்த உயர்ந்த தமிழ் தாயினை வளநங்கி அவள் பாதங்களிலே என்னுடைய சிரம் தாழ்த்தி என்னுடைய பணிக்கு வருகின்ற உலக சைவ பேரவை உறுப்பினர்கள், பணியாளர்கள், செயலாளர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வளமையான வணக்கமும் பாராட்டுகளும் நன்றிகளும் இன்றும் உரித்தாகின்றன. மேலும் இந்த வகுப்பிற்கு சமூகம் தந்து நல்ல முறையிலே இந்த வகுப்பை நடாத்தி செல்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற, ஆர்வத்தை காட்டிக் கொண்டிருக்கிற மாணாக்க மணிகளுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பணிக்கு வருகிறேன். சென்ற வகுப்பிலே நாங்கள் புணரியலை பார்த்திருந்தோம். இன்று நாங்கள் அதை நிறைவு செய்ய இருக்கின்றேன். அதற்கு முன்பதாக வனதேவா ஐயாவிடம் ஒரு கேள்வி என்னென்றால், ஒரு மதிப்புக்குரிய மாணாக்கர் தன்னுடைய கேள்விகளை எனக்கு அனுப்பியிருக்கிறார், ஐயம் தீர்க்குமாறு. அதை நான் இப்பொழுது எடுத்து விளக்குவதா அல்லது ஐயம் தெளிதலில் பார்ப்போமா என்பதை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும். வனதேவா ஐயா. ஐயம் தெளிதல்ல பார்ப்போம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி, மிச்சம் நன்றி. அதுக்குரிய நேரத்தில் அதை பார்ப்போம். சரி, சென்ற அந்த இயலிலே நாங்கள் புணரியல் பார்த்த பொழுது 4 வகையான புணர்ச்சிகள் இருக்கின்றன. அந்த 4 வகையான புணர்ச்சிகள் எவை எவை என்று தொல்காப்பியர் காட்டியிருந்தார் என்று நாங்கள் ஓரளவு ஒரு எல்லைக்கு உட்பட்டிருந்து பார்த்தோம். அவற்றை நான் மீண்டும் சொல்வதானால், வேற்றுமை புணர்ச்சி, அல்வடி புணர்ச்சி, உருபு புணர்ச்சி, சாரியை புணர்ச்சி. இதிலே அந்த வேற்றுமை புணர்ச்சி பற்றி கொஞ்சம் விளக்கம் வேண்டும்
என்பது போல என்ற ஒரு கருத்து தென்பட வனதேவா ஐயா அவர்கள் என்னிடம் குறிப்பிட்டிருந்தார்கள். மேலும் சில உறுப்பினர்கள் எனக்கு தகவல்கள் தந்திருக்கிறார்கள். ஆகையினாலே அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் வகுப்பிற்கு தொடர்கிறேன். வேற்றுமை என்பது 6 என்றுதான் தொல்காப்பியர் தொடங்குகிறார். பிறகு 7 என்று சொல்லி 8வது வேற்றுமை ஆகிய விழி வேற்றுமை பிறகு அடுத்தடுத்த இதிலே அவர் சொல்கிறார். வேற்றுமைகளுக்கு அவர் சொன்ன உருபுகள், அதாவது வேற்றுமைக்கென்று சில உருபு, அதாவது சில எழுத்துகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உருபு என்றதும் குழம்ப வேண்டாம். ஒவ்வொரு வேற்றுமைக்கும் உருபுகள் இருக்கின்றன. ஆனால் 1வது வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இவற்றை பல மாதிரி பல வேறுபட்ட நோக்கங்களிலே துறைகளிலே பின்னால் வந்த இலக்கணகாரர்கள் விளக்கி இருக்கிறார்கள் என்பதை நான் முன்பே சொல்லி இருக்கிறேன். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு ஒரு சிறிய ஒரு வாய்ப்பாடு இருக்கிறது. முடிந்தால் நீங்கள் அதை குறித்து வைத்திருந்து மனப்பாடம் செய்து கொள்ளலாம். பெயரே ஐயால் ஒடுவோடு பூயின் அதுகண் விழி. இதுதான், இவ்வளவுதான் வேற்றுமைகள். பெயரே ஐயால் ஒடுவோடு பூயின் அதுகண் விழி. ஆனால் இந்த தொல்காப்பியம், நாங்கள் தொல்காப்பியம் தானே படிக்கிறோம், அதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். இந்த மாணவர்கள் குழம்பக்கூடாது. என்றால் நீங்கள் எல்லாம் கற்றவர்கள், பல இலக்கண நூல்களை வாசித்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். ஆகையினாலே இவர் சொல்வதிலே அது வரவில்லையே என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால், நான் தொல்காப்பியரோடு மட்டும்தான் இந்த வகுப்பிலே நாங்கள் இருக்கிறோம். எடுத்து சொல்கிறேன். பவணந்தி முனிவர் அல்லது பன்னிரு பாட்டியல் அல்லது வீரசோழியம் அல்லது நேமிநாதம் அதெல்லாம் வேறு வேறு சொல்லுகிறது, அல்லது வேறு உரைகாரர்கள் வித்தியாசமாக சொல்வார்கள். அதையெல்லாம் நீங்கள் குழம்பிக் கொள்ள வேண்டாம். அடிப்படை தொல்காப்பியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1வது வேற்றுமை பெயர் அல்லது எழுவாய், உருபு இல்லை. சிவபெருமான் தில்லையிலே நடம் ஆடினார். சிவபெருமான் 1ஆம் வேற்று பெயர் அல்லது எழுவாய். 2வது ஐ மட்டும்தான். 2ஆம் வேற்றுமையின் உருபு ஐ, வேறொன்றுமே இல்லை. உயிரெழுத்துகளில் 2 மாத்திரை கொண்ட ஐ, ஐகாரம் என்றும் சொல்லலாம். அது 2வது. 3வது ஆல் ஆன் ஒடு ஓடு. இப்ப ஒரு குழப்பம் வரும். ஆல் ஆன் இரண்டையும் தொல்காப்பியர் சொல்லல. இதை மனதில் வச்சுக் கொள்ள வேண்டும். பிறகு வந்த தொல்காப்பிய வழிநூல்கள் அதை விரிக்கின்ற பொழுது இந்த ஆல் ஆன் எல்லாம் கொண்டு வந்தார்கள். ஆனால் தொல்காப்பியர் எடுத்த உடனே ஐ ஒடு என்றுதான் தன்னுடைய சூத்திரத்தில் சொன்னதாக சென்ற வகுப்பிலே படித்தோம். அப்ப நாங்கள் இன்றைய நிலைக்கு எடுத்துக்கொள்வோம். தொல்காப்பியர் என்று இல்லாமல் இன்றைய நிலைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் தொல்காப்பியர் அதை குறிப்பிட்டு சொல்லவில்லை. பிறகு சொல்லதிகாரத்திலே ஒரு இடத்திலே அவர் சாதாரணமாக சொல்கிறார் என்று நான் படித்திருக்கிறேன். அதை பிறகு ஆராய்ந்து நான் சொல்கிறேன். அது 2ஆம் வேற்றுமை. 3ஆம் வேற்றுமை பெயர் ஐ ஆல் ஒடு கூ. பெயர் ஐ ஆலானொடுவோடு 3ஆம் வேற்றுமை. 4ஆம் வேற்றுமை கூ. கூ மட்டும்தான். 5ஆம் வேற்றுமை இல் இன். அப்ப பெயர் ஐ ஆல் ஒடுவோடு கூ இன். 5ஆம் வேற்றுமை இன். 6ஆம் வேற்றுமை அது உருபு. 7ஆம் வேற்றுமை கண், இடப்பொருள். 8ஆம் வேற்றுமை விழி, அழைக்கின்ற தன்மை, விழிப்பது.
முருகா இங்கே வா, விழிப்பது. இதுதான் இந்த வேற்றுமை உறுப்புகள். அப்ப முதலாவது வேற்றுமையையும் 8வது வேற்றுமையையும் உறுப்புகள் இல்லை என்று நாங்கள் ஒரு பக்கம் வைத்துவிட்டு பார்த்தால் 6 வேற்றுமைகளுக்குத்தான் உறுப்புகள் உள்ளன. அதை தொல்காப்பியர் சொல்லிவிட்டார். அப்படிப்பட்ட அந்த உறுப்புகள் எப்படி புணர்ந்தன, புணரும் என்று முதல் பார்த்தோம். சரியல்லவா? சரி, பிறகு திருப்பி வரும். அப்பொழுது நாங்கள் அதை இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். அப்ப வேற்றுமை வழி புணர்ந்தால் அது வேற்றுமை புணர்ச்சி. அப்படி வேற்றுமை வழியில் புணராமல் வேறு எவ்வகையிலாவது புணர்ந்தால் அது அல்வழி புணர்ச்சி. உறுப்புகள், இந்த வேற்றுமை உறுப்புகள் இருக்கிறது அல்லவா, நான் இப்பொழுது சொன்னேன். அந்த உறுப்புகளும் வேறு சில உறுப்பான சொற்களும் வந்து புணர்கின்ற பொழுது அது எப்படி புணர்கின்றன என்பதை சொல்வது உறுப்பு புணர்ச்சி. அது தனியொரு அதிகாரத்திலே, ஒரு பகுதியிலே வருகிறது. அடுத்தது சாரியை புணர்ச்சி. நான் ஏற்கனவே சொன்னேன், சாரியை என்பது தனக்கென்று பொருள் இல்லை, 2 சொற்களை சேர்த்து வைக்கும், ஒலி தரும், பொருளுக்கு வலிமை கொடுக்கும் என்று பார்த்தோம். அதுதான் சாரி. சரியல்லவா? அடுத்த பக்கமே இந்த சாரிகையை எழுத்துச்சாரியை என்று பெயரிட்டு அவர் அங்கு பாடம் தொடர்ந்து வருகிறது பார்ப்போம். இந்த 4 வகை புணர்ச்சிகளை கற்ற பிறகு அதன் போது நாங்கள் பெற்றுக்கொண்ட விளக்கங்களை எல்லாம் விடுத்து இப்பொழுது புதிதாக கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் சாரியையினுடைய புணர்ச்சி. எப்படி சாரியை வரும், அது எப்படி புணரும், எப்படி சேரும் என்று சொல்லிக்கொண்டு போகிறார். இங்குதான் அந்த சிலருக்கு மயக்கம் தருகின்ற அந்த சொல் அமைப்பு அல்லது சொல்லாக்கம் இங்கே வருகிறது. பரம், பாரம், பான் என்பவை சாரியைகள். அதற்கென்று தனிய பொருள் இல்லை. ஆனால் அது பெயரிட்டு அழைப்பதற்கு அங்கு உதவியாக வந்து பக்கத்திலே இருக்கு. 136 சொல்கிறார் தொல்காப்பியர், அவற்றுள், அதாவது சாரியை எழுத்துகளுள் அல்லது சாரிகைகளுள் கரமும் காணும் நெட்டெழுத்திலவே. நீங்கள் நன்றாக மனதில் வச்சுக் கொள்ள வேண்டும். இந்த கரம் என்ற சாரியையும் கான் என்ற சாரியையும் நெட்டெழுத்துக்கு இல்லை. அப்ப நீங்க என்ன அப்படி சொல்லி போட்டு கீழே காணும் நெட்டெழுத்துக்கு உரியன அல்லன்னு சொல்லி போட்டு நெட்டெழுத்துக்கு காரமும் காணும் இணைந்து வரும் என்று ஸ்லைட்ஸ்லே போட்டிருக்கிறீங்களே என்றால் இங்குதான் தெளிவு தேவை. தொல்காப்பியர் சொன்னதை நாங்கள் மறக்க முடியாது, அல்லது இல்லை வேண்டாம் என்று தூக்கி போட்டு விட முடியாது. அவர் சொல்லிட்டார், கரமும் காணும் நெட்டெழுத்தில இல்லதான். பிறகு வந்த இலக்கணகாரர்கள், அதான் சொல்கிறேன், பிறகு எங்களுக்கு கணக்க இலக்கண நூல்கள் இருக்கு, இலக்கண அறிஞர்கள் இருக்கிறார்கள், அல்ல குறையாத பொக்கிஷம் இந்த இலக்கணம். ஆகையினாலே பிறகு எத்தனை பேர் எழுதியிருக்கிறார்கள், அதையெல்லாம் படித்து கனகாலம் ஆகிவிட்டபடினால எங்களுக்கு அந்த குழப்பம் வேறு, அது தெளிந்து கொள்ள வேண்டும். பிறகு வந்தவர்கள் சேர்த்து கொண்டதனாலே அதை நாங்கள் இங்கு சேர்த்து படிக்கிறோம். இன்றைய நடைமுறையை விட்டு நாங்கள் போய்விடக்கூடாதல்லவா? அல்லது என்ன அப்படி இலக்கணம் இருக்கும் பொழுது அவர் அதை சொல்லவில்லையே என்று குறை வரக்கூடாதல்லவா? ஆகையினாலே அதையும் நான் சேர்த்து சொல்கிறேன். எழுத்துச்சாரிகைகளில் கரமும் காணும் நெட்டெழுத்துக்கு உரியன அல்ல. ஆக நெட்டெழுத்துக்கு காரமும் காணும் இணைந்து வரும், பிறகு வரும். எப்படி மற்றவங்க சொன்னபடி, நன்னூலார் சொன்னபடி வரும். அதுபோல குற்றெழுத்துக்கும் சாரிகை உண்டு. அப்ப பேரை சொல்லி அழைக்கின்ற பொழுது ஆ என்று சொல்லாமல் ஆகாரம், நெட்டெழுத்துக்கு காரம், ஈகாரம், ஊகாரம். ஆனால் தொல்காப்பியர் இல்லைன்னு சொல்லிட்டார்.
அப்ப அதை நாங்க விளக்கமா பார்ப்போம். அப்ப அவர் சொல்கின்ற பொழுது அந்த சொல்லினுடைய உள்ள அர்த்தத்தையும் நாங்கள் நோக்க வேண்டும். அப்ப என்ன வருது என்றால் முடிவாக நெட்டெழுத்துக்கு காரமும் வரும் கானும் வரும். ஆகாரம் என்று வரும், ஈகாரம் என்று வரும், ஊகாரம் என்று வரும், ஐகான் ஔகான் என்றும் இதெல்லாம் சாரிகைகள். அதுபோல குற்றெழுத்துக்கு கரம் கான் என்று சொல்லும். அகரம் அ கரம், ப கரம் பகரம், சி கரம் சிகரம், ந கரம் நகரம். அஃபான் காஞ்சேரிகள், அஃபான் ஔஹான் ஐஹான் எல்லாம் சொல்லலாம் என்று பிறகு அங்கீகரிக்கப்பட்ட நிலையிலே எங்களுடைய இலக்கணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படி என்றால் தொல்காப்பியர் சொன்ன கரமும் கானும் நெட்டெழுத்து இலவே என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நாங்கள் மற்ற இலக்கணகாரர்கள் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் மனதில் வைத்துக் கொண்டு நாங்கள் பிரித்து அறிந்து உணர்ந்து கற்க வேண்டும். அது அடியேனுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஐயா. அடுத்த பக்கம். அதே நேரத்துல குற்றெழுத்துக்கும் காரச்சாரியை குற்றமில்லை என்று சொல்வார்கள் என்று யார் சொல்லியிருப்பார்கள் என்றால் உரைகாரர்கள் சொல்லியிருக்கிறார். இளம்பூரணர், நச்சர், பாவாணர். பாவாணருடைய உரையை நீங்கள் படிக்க வேண்டும், நன்றாக சொல்லி இருப்பார். அப்படியானவர்கள் சொன்னபடினால அந்த என்பர் என்ற வார்த்தையை நாங்கள் சேர்க்கும். அப்ப குற்றெழுத்துகளுக்கு, அதாவது குறித்து, அதாவது குறில் என்று வருகின்ற எழுத்துகள் என்று இந்த இடத்தில் எடுத்துக்கொள்ளும். அப்ப எப்பையும் நாங்கள் புள்ளி வச்ச எழுத்த ஒரே நினைச்சு கொள்ளக்கூடாது. குற்றெழுத்து குற்று வச்ச எழுத்து என்று நினைச்சு விட வேண்டாம். குறுகி ஒலிக்கின்ற எழுத்துகள் குற்றெழுத்து. அதுக்கு காரச்சாரியை சேர்த்துக் கொள்ளலாம், அது குற்றமில்லை என்று இலக்கணகாரர்கள் முடிவு செய்திருக்கிறார். அதான் அந்த பிரணவ மந்திரத்தை நான் அங்க போட்டேன். ஓம் என்கின்ற பிரணவ மந்திரம் விநாயக பெருமானுக்குரியது, மூல மந்திரம். அகார, உகார, மகாரம் மூன்றின் சேர்க்கை பிரணவம் என்று எமது சைவம் சொல்ற. அப்ப அந்த இடத்துல அ அகாரம் என்றும், உ உகாரம் என்றும், ம மகாரம் என்றும் வந்திருக்கிறது அல்லவா? அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். குற்றெழுத்துகளுக்கும் காரச்சாரியை வரும், அது குற்றமில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். சரி, அடுத்த விஷயத்துக்கு தொல்காப்பியர் வருகிறார். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், பல தடவைகள் சொல்லி இருக்கிறேன், எமது வகுப்பிற்கு பொருத்தமான விஷயங்களைத்தான் நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். உங்களுக்கு தெரியும், இப்ப நீங்கள் நூல் எல்லாம் உங்களுக்கு தெரியும், கணக்க நன்னூல்கள், அந்த நூல் இந்த நூல், நாவலர்றது, தொல்காப்பியம், பல நூல்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் படிக்கிறீர்கள், படித்திருக்கிறீர்கள். இப்ப இது விட்டுட்டார், இது விட்டாலும் விட்டுட்டாரா, விட்டுத்தான் இருக்கிறார் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள. குறிப்பாக ஏதாவது ஒரு சூத்திரம் நான் விட்டு சென்ற பிறகு, இல்லை இந்த சூத்திரத்தை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லது என்று நீங்கள் ஒரு தகவல் எனக்கு தந்தால் நான் அடுத்த வகுப்பிலே அதை எடுத்து சொல்லுவேன். சரியா? நன்றி. மெய்யெழுத்து இருக்கிறது, உயிரோடு சேர்கிறது, உயிர் மெய்யாக. அப்படி உயிரோடு சேர்ந்த பிறகு அந்த உயிர் அந்த மெய்யெழுத்தை விட்டு நீங்கினால் என்ன நடக்கும்? வடிவாக சொல்றேன், சேர்ந்தபடியா. இப்ப க அல்லது ப அல்லது ம உயிரோடு சேர்ந்து வந்தது, அல்லது கா உயிரோடு சேர்ந்து வந்தது, பா உயிரோடு சேர்ந்து வந்தது. அப்பொழுது அவருக்கு பெரிய வெயிட் கூட, பெருமதி கூட, மதிப்பு கூட, என்ற உயிரோடு சேர்ந்து இருக்கிற உடல் மெய். ஆனால் அந்த உயிர் அந்த மெய்யை விட்டு நீங்கி விட்டால் என்ன நடக்கும் என்று தொல்காப்பியர் சொல்கிறார். மெய் உரு நீங்கின் தன் உருவாகும்
140. மெய்யிலே இணைந்திருக்கின்ற சேர்ந்திருக்கின்ற உயிரெழுத்தானது நீங்கிவிட்டால் அந்த மெய்க்கு பழைய உருவம் வந்துவிடும். இச் அ ச. உயிர் நீங்கினால் அவர் பழையபடி இச். தொல்காப்பியர் அழகாக சொல்லித் தந்திருக்கார், புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதைத்தான் நான் சைவ சித்தாந்தத்தை உதாரணம் காட்டினேன். நான் அடிக்கடி சொல்வேன், சைவ சித்தாந்தமும் தமிழும் ஒன்றுதான், ரெண்டும் பின்னி பிணைந்திருக்கின்றன. எமது உடல் மெய், அதிலே உயிர் இருக்கிறது. உயிர் சேர்ந்திருக்கின்ற பொழுது எனது மெய்க்கு பெரிய மதிப்பு, மரியாதை, மாலை, கௌரவம், பட்டப்பெயர், செய்யப்புலவர், கவிஞர் எல்லாம் சும்மா பட்டப்பெயர். பொய் எப்ப பொய்யாகும்? என்னுடைய உடம்பிலே அந்த மெய்யிலே இருந்து உயிர் நீங்கிவிட்டால் எல்லாம் பொய், ஒன்றுமே இல்லை. என்ன நிலையை அடையும் என்றால் பழைய நிலையை அடையும். இந்த உடலானது, மனிதனுடைய உடலானது, மெய்யானது பிரகிருதி மாயா காரியங்களாகிய சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு இலகுவாக புரியும். பஞ்சபூதங்களாகி தனது மூல உருவினை அடைந்து விடும் என்பது சைவ சித்தாந்தம். அதைத்தான் இங்க சொல்கிறார், மெய் உயிர் நீங்கின் தன்னுருவாகும். அப்ப உயிர் மெய்யெழுத்துல உயிர் நீங்கி விட்டா அது பழையபடி மெய்யெழுத்தாய் போய்விடும். அதை நீக்கி விடுங்க. தனிய உப்பாக இருந்தா உனக்கு ஒரு இடத்துல முன்னுக்கூடம் இல்லை, வார்த்தையில நீ சொல்லுல நீ முன்னுக்கு வரமாட்டாய், இடையில வருவாய். இடையில வந்துதான் நீ என்னுடைய தன்மையை காட்ட வேண்டும் என்று இலக்கணமும் நியமித்திருக்கிறது, சைவமும் நியமித்திருக்கிறது. அப்ப அந்த தன்மையிலே மெய்யோடு புணர்ந்த உயிர் அந்த மெய்யை நீங்கினால் தன்னுடைய உருவத்திற்கே சென்றுவிடும் என்று 140வது நூற்பாவிலே அழகாக தொல்காப்பியர் சொல்லித் தந்திருக்கிறார். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பக்கம் இல்லை. இப்ப ஒரு புதிய விஷயத்துக்கு நாங்க வாரோம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டும். இந்த சில விஷயங்களை நான் மிகவும் ஆழமாக செல்லாததற்கு 2 காரணம். ஒன்று நேரம், அடுத்து வரப்போகின்ற இயல்களில் எல்லாம் இந்த ஒரு விஷயம் எல்லாம் புணர்வு சம்பந்தமாகத்தான் வரப்போகிறது. இந்த 9வது இயல் வரைக்கும் எழுத்ததிகாரத்தில் இந்த ஒரே விஷயம் திருப்பி திருப்பி சில வேறு நோக்கங்களோடு வேறு முகம் கொண்டு வரும். அந்த நேரத்திலும் நான் அதை திருப்பியும் சொல்லலாம் என்ற அந்த ஒரு திருப்தியில் தான், ஒரு நம்பிக்கையில் தான் நான் சில விஷயங்களை சுருக்கமாக தட்டி கொண்டு போகிறேன். நேரமும் ஒரு காரணம், உங்கள் அனைவருக்கும் அது புரியும். உடம்படுமை அறிந்திருப்பீர். இந்த கற்பித்தலில் 2 முறை இருக்குதான். ஒன்று மாணாக்கர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று கற்பிக்கிறது. 2 மாணாக்கர்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்துக் கொண்டு கற்பிக்கிறது. நான் 2வதுதான் செய்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இலக்கணம் புரியும், படித்த நீர்கள் உங்களுக்கு எல்லாம் அறிவீர்கள் என்று நினைத்து நம்பிக்கொண்டுதான் நான் சொல்கிறேன் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். உடம்படுமை, உடம்படுவென்றால் ஒத்துப்போவது, சேர்ந்து வருவது, இணைந்திருப்பது என்ற பொருளை எல்லாம் தருவது உடன்படுதல். அவர் அந்த கொள்கை, நீங்க உடன்பட்டீங்களா? அதுக்கு நான் உடன்படல், எனக்கண்டு அதில் உடன்பாடு இல்லை. பேச்சு வழக்கில் சொல்றோம், நீங்க என்ன மாதிரியா? எனக்கண்டு அதில் உடன்பாடு, இது பிள்ளை. பாத்தீங்களா? அப்ப அதெல்லாம் அங்கிருந்து வருகிறது எங்களோட தமிழ் இலக்கியத்திலிருந்து, இலக்கணத்துல. மெய், அப்ப மெய்யெழுத்துகள் உடன்படுகிறதாம். எங்க என்ன செய்கிறது? உடம்படுத்துகிறது. அப்படி உடம்படுத்துகின்ற, ஒன்றாகின்ற, இடையிலே வந்து நிற்கின்ற, சேர்த்து வைக்கின்ற, இணைக்கின்ற ஒரு மெய்க்கு உடம்படு மெய் என்று பெயர். நிறுத்த சொல், அதாவது நிலைமொழி ஈற்றிலும்
குறித்துவர் கிளவி என்ற வருமொழி முதலிலும், தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், உள்ள 2 உயிர்களை சேர்க்கும் மெய் எழுத்துகள் உடம்படு மெய் எனப்படும். மறந்துடக்கூடாது. மெய் என்ற சொல்லங்க வருகிறது, உடன்படு என்ற சொல்லங்க வருகிறது. ஆகையினாலே உடம்படு மெய் என்பது மெய் எழுத்துகள் தான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். 141 சொல்கிறார், எல்லா மொழிக்கும் உயிர் வரு வழியே உடம்படு மெய்யின் உருபுகொழல் வரையார். வரையார்ண்டா வரையறுக்க மாட்டாங்க, இவ்வளவுதான், நிப்பாட்டு என்று சொல்ல மாட்டாங்க. வரையார், வரைய மாட்டார், வரையறை செய்ய மாட்டார், தடுக்க மாட்டார். இல்ல, எல்லா மொழிக்கும் உயிர் வரு வழியே உடம்படு மெய்யின் உருபுகொளும் என்ற விடயத்தை அவர் மறக்க மாட்டாங்க 6 இலக்கணகாரர்கள். இதனுள் என்ன சொல்லுது? எல்லா வகை மொழிகளுக்கும். என்ன எல்லா வகை மொழிகள்? தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இந்த எல்லா வகை மொழிகளுக்கும் உயிர் முதலாக வரும் இடத்து என்றால் உயிர் முதலாக வரணும், அதாவது குறித்து வருகிழவி வருமொழி என்ற சொல்லின் முதல் உயிராக இருக்க வேண்டும். அதே போல நிறுத்தச் சொல்லாகிய நிலைமொழி ஈற்றிலும் உயிர் இருக்க வேண்டும். உயிரும் புணர்கின்ற பொழுது இந்த உடம்படு மெய் வரும், தோன்றும், உருவாகும். அழகாக சொல்லிட்டாங்க 141. அதை நான் உங்களுக்கு விளக்கி இருக்கேன். சரி, இந்த உடம்படு மெய்கள் எத்தனை என்றால் 5, 10, 15, 100 இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல, பயப்படாது. 2 யகரமும், அதாவது ஈ புள்ளி வச்ச யகரம் மெய் எழுத்து, வகரமும் இவ் வ உடன்படு மெய்களாம். அது பிறகு பிரித்து சொல்லுகின்ற பொழுது அங்க உரைகாரர்கள் வடிவாக சொல்லுகிறார். அப்ப யகரம் என்ற எழுத்தும் அல்லது ஈ என்ற எழுத்தும், வகரம் என்ற எழுத்தும் அல்லது இவ் என்ற எழுத்தும் உடன்படு மெய்கள் ஆகும். இந்த 2ம் வந்து இடையில நின்று உடன்படுத்தும். எதை உடன்படுத்தும்? ஒற்றை ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான். உயிரும் புணரும் போதும் மட்டும். வேற நேரங்கள்ல வேற மாதிரி வரும், அது வேற நிலை, வேற விதி, வேற சூத்திரம், அதை புலம்பக்கூடாது. உடன்படு மெய் என்று சொன்னால் உயிரும் புணர்கின்ற பொழுது அவர் நடுவில் வந்து உடன்படுத்துவார். இகர ஈறும் நிறுத்த சொல்லினுடைய நிலைமொழியுடைய இறுதியிலே இருக்கின்ற ஈறும் வருமொழி என்று சொல்கின்ற அந்த இதுல உள்ள முதலும் உயிராக இருந்தால் இந்த உடன்படுமை வரும் என்று நான் அதை மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். அப்ப இகர ஈறும் ஈகார ஈறும் ஐகார ஈறுக்கும் என்ன வரும்? யகரம் வரும். மறந்துடக்கூடாது. இகரத்திர ஈறும் ஈகாரம் என்ற ஈறும் ஐகாரம் என்ற ஈறும் நின்று வருமொழியின் உயிரோடு புணர்கின்ற பொழுது அங்க நடுவிலே கட்டாயம் யகரம் வர வேண்டும். அப்பதான் அது உடன்படுமை. வேற வடிவத்துல வந்திருந்தால் அது உடன்படுமை இல்லை என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லனவெல்லாம் என்ன? அல்லனவெல்லாம் இகர ஈறும். ஒரு சொல் ஈகரத்துல முடியுது, ஒரு சொல் ஈகாரத்துல முடியுது, ஒரு சொல் ஐகாரத்துல முடியுது என்ற இந்த 3 சந்தர்ப்பத்திலையும் யகரம் பெற வேணும். அப்படி இல்லாத சந்தர்ப்பங்களில் அல்லனவெல்லாம் வகரமை வர வேண்டும். வகர உடம்படுமையும் கொள்ளும் என்று அறிக. எல்லா மொழிக்கும் உயிர் வரு வழியே உடம்படு மெய்யின் உருவுகுழல் வரையார். அதான் அவங்க அப்படிதான் சொல்லிக்கிறாங்கன்னா அதுதான் அப்படித்தான் வரும். இதுக்கு மேல நாங்க ஒன்னும் சொல்ல விரும்பல, வரையறுக்க இல்லை, அதுக்கு மேல நீங்க ஒன்னும் கேட்கப்படான்னு மேட்ச். இப்ப அதான் அந்த உறுதிப்பட சொல்லுதல். உறுதிப்பட சொல்லுவதோட சந்தேகத்துக்கு இடம் இல்லை. வரையார் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவ்வளவுதான். சரியோ? அதான் உடம்படுமை. அடுத்த பக்கம் போக எடுத்துக்காட்டுகளை தொல்காப்பியத்தில் உள்ள உதாரணமாக இளம்பூரணாருடைய அல்லது நச்சருடைய எடுத்துக்காட்டுகளை நான் குறைவாகத்தான் உங்களுக்கு காட்டுகிறேன். காரணம் அது புரிதல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்பதால். நடைமுறையிலே உள்ள வேறு நூல்களில் சொல்லப்பட்டன
அடியேன் நினைத்தவை இங்கு உதாரணங்களாக தரப்பட்டது. கிளி கூட்டல் அழகு. கிளிக்கு என்ன அந்த ஐயா மஞ்சள்ல மார்க் பண்ணிக்கிறார். கிளி என்ன? இகரம், இகர ஈறு. சரியல்லோ, சொல்லிட்டோம் நாங்க. இகரவருக்கு இகரவரும் ஒரு உயிரும் வந்து புணர்ந்தா என்ன வரணும்? நடுவுல யகரம் வரணும்னு சொல்லிட்டோம்ல, என்று அவர் சொல்லிட்டாருல்ல. பாருங்க, கிளி கூட்டல் அழகு சேருது கிளி அழகு, நடுவுல யகரம் வந்திருக்கு. பாருங்க ஐயா, அந்த வடிவா அந்த மஞ்சள்ல மார்க் பண்ணிக்கிறேன். அப்ப கிளி அழகு, கிளி அழகு, விழி கூட்டல் அகலம், விழி அகலம், யகரம் வருது. கலை அழகு, கலை அழகு, யகரம் வந்திருக்கு. அப்ப பாருங்க, இகர ஈருக்கு லி லி லை, லை வந்து ஐகாரம். அந்த ஈருக்கு யகரம் வரும் என்று சொன்னார், இங்க வந்திருக்கு. சரியா? சரி. அது தவிர்ந்த மற்றவற்றுக்கெல்லாம் வகரம் வரும் என்ற. அதுதான் வந்து அந்த ஐகார ஈரும் இகர ஈரும் தவிர்த்த, ஈகார ஈரும் தவிர்த்ததுக்கெல்லாம் வகரம் வரும். எப்படி வரும்? உடன்படுமையாக வரும். அதுக்கு உதாரணம், இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, நான் சொல்லுவேன். கோ கூட்டலில் கோவில். ஏன் அந்த இகர ஈற்றிலோ அல்லது ஐகார ஈற்றிலோ கோ வரல் இல்லவா? கோ வந்து ஓவல்ல. கோவினுடைய இறுதி ஈறு, அதாவது ஈறு ஓ நெடில், அது ஈயோட தொடர்பு பொருந்துது. ஈ வந்து இகரம். அப்படி பொருந்துகின்ற பொழுது வகரம் வர வேணும் என்று சொன்னார். கோவில் என்று வந்து. பூ கூட்டல் இதழ் பூவிதழ், வி வந்துட்டு, வகரம் வந்துட்டு. பா கூட்டல் இலக்கணம், பாவிலக்கணம், வகரம் வந்துட்டு. பார்த்தீங்களா அவ்வளவு அழகா இருக்காண்டு. சரி, இடத்துல ஒன்று நான் சொல்றேன். கோயில் கோயில் என்று தானே சொல்றோம். இது என்ன நீங்க கோவில் என்று சரி என்று சொல்றீங்கடா? கோவில் தான் சரி. ஏன் சரி என்றால் தொல்காப்பியரின் படி சரி. அவர் சொன்ன அந்த குறித்த எழுத்துக்களில் இகர ஈறு ஐகார ஈருக்கு பக்கத்துலதான் இந்த உயிர் வந்தா அப்பொழுதுதான் யகரம் வரும் என்றும், அவர் தவிர்ந்த மற்ற ஈறுகளுக்கு வகரம் வரும் என்று சொன்னவர் கோ மற்ற ஈறு என்பதனால் கோயில் கோவில் என்றுதான் வரும். ஆனால் தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னரும் தொல்காப்பியர் காலத்துக்கு பின்னரும் நடைமுறையில இந்த கோயில் என்று பாவிக்கப்பட்டு அது என்ன புரிகிறது என்றால், பிறகு வந்த இலக்கணகாரர்கள் ஒரு மேலதிகமான விளக்கங்களை எல்லாம் சொல்லி, இலக்கண விளக்கங்களை எல்லாம் எடுத்து காட்டி, கோ இல்லோடு சேர்ந்தால் கோவில் என்று வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இட்ஸ் அக்செப்டட். நீங்க பிள்ளை கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே, சிவவாக்கியர். கோயில் பேணா பிள்ளைகள், திருமுறை. அப்ப திருமுறை எடுத்து பாத்தீங்கன்னா கோயில் என்றுதான் வரும். கோயில் கோயில், காயமே கோயிலாக, அவர் காயமே கோவிலாக என்று பாடல். காயமே கோயிலாக. அப்ப பழைய பாடல்கள், பழைய திருமுறைகள், பழைய இலக்கியங்கள் எல்லாம் கோயில் கோயில் என்றுதான் சொன்னது. ஏனென்றால் அதற்கு தொல்காப்பியர் பிறகு ஒரு புறநடை சொல்லி இருக்கிறார். இது இயல்பு புணர்ச்சியிலும் வரும். என்ன இயல்பு புணர்ச்சி? கோ இல் கோயில், யகரம் வரும். அந்த இயல்பான மேலே சொல்ல எழுத்துக்களுக்குரிய இயல்பு இங்கேயும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்க பார்ப்போம். ஆகையினால கோவில் இலக்கணப்படி, அதாவது தொல்காப்பியர் சொன்ன இலக்கணப்படி சரி, அதை பிறகு பமணந்தியார் ஏற்றுக்கொண்டார், அதன்படி அது சரி, கோவில் சரி. ரெண்டையும் பாரு, பல பிழையில். சரியா என்ற இந்த விளக்கத்தோடு உணரியலை நாங்கள் இன்றைக்கு நிறைவு செய்து கொண்டு
அடுத்த பக்கம் போங்க. தொகை மரபு இயல் 5. 5வது இயலுக்கு வந்துட்டோம். திருவருள் துணை. வனதேவாயானுடைய ஹார்ட் ஒர்க், மற்ற சம்பந்தப்பட்டவர்களுடைய ஹார்ட் ஒர்க், ஒத்துழைப்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் சேர்ந்து எங்களை ஐந்தாவது இயலுக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த 5வது இயல் பின்னால் வரப்போகின்ற இயல்களாகிய உருவியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகுற புணரியல் ஆகியவற்றின் தொகுப்பு இதுவாகும். இப்ப விளங்கிச்சுதானே? அப்ப இந்த தொகை மரபுல படிக்க போற விடயங்கள் உருவியல்லையும் வரலாம், உயிர் மயங்கியல்லையும் வரலாம், புள்ளி மயங்கியல்லையும் வரலாம், குற்றியல் உகர புணரியலிலும் வரலாம். அவர் அதை பிரித்து சொன்னாலும் இங்க ஒரு தொகையாக சொல்கிறார். அது இலக்கண நூல்களின் மரபு என்று ஆய்வாளர்களும் உரையாசிரியர்களும் சொல்லி இருக்கிறார். ஒரு இலக்கண நூலிலே பின்னால் வரப்போகின்ற சில முக்கியமான விடயங்களை தொகுத்து ஒரு இடத்திலே சொல்வது தொகை. அது மரபு. ஆகையினால அதற்கு தொகை மரபு என்று பெயர். தொகை என்றால் என்ன? தொகுக்கப்பட்டது, மறைந்திருப்பது, தொக்கனிப்பது என்று பொருள். இந்த தொகையெல்லாம் நாங்கள் படிக்க போகிறோம். பிறகு அதிகம் வரும் யாப்பிலக்கணத்தில் அதெல்லாம் எது மறைஞ்சிருக்கோ அது தொகை. தொக்கனிக்காங்க, உள்ளுக்குள்ள மறைஞ்சிட்டு. அப்ப இங்க இந்த தொகை மரபுல என்ன மறைஞ்சிருக்கு? உருவியல்ல வரப்போற விஷயங்கள் மறைஞ்சிருக்கு, உயிர் மயங்கியல்ல வரப்போற புணர்ச்சிகள் மயங்கிருக்கு, புள்ளி மயங்கியலில் வரப்போகின்ற தகவல்கள் மறைஞ்சிருக்கு, குற்றியல் புணரியல்ல வரப்போகிற தகவல்கள் மறைந்திருக்கிறது. ஆகையினாலே இது தொகை, அது மரபு என்பதனாலே இதற்கு தொகை மரபு என்று பெயர். சரியா? மாணாக்கள் இல்லைன்னா நான் கேட்கிறேன். சரி, அடுத்த பக்கம் போவோம். இவ்வாறு தொகை மரபை பற்றி நாங்கள் படிக்கிற பொழுது அவர் வாரார் அடுத்தடுத்து. மெல்லினம் என்று படித்தோம், இடையினம் என்று படித்தோம், பல்லினம் என்று படித்தோம். இனம் இல்லாமல் தமிழ் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை என்பது போல. அப்ப இந்த மெல்லினம் எங்கனம் வரும், எங்க வரும், எப்படி வரும் என்ற விடயங்களை இந்த சூத்திரம், தலை சூத்திரம் நமக்கு விளக்கி சொல்லும். அப்ப மெல்லின எழுத்துகள் 6, வல்லின எழுத்துகள் 6, இடையின எழுத்துகள் 6 என்று நீங்கள் ஏற்கனவே கற்றிருக்கிறீர்கள். அப்ப இந்த மெல்லின எழுத்துகள் 6லே என்னது? ந, ஞ, ந, ந, ம, ந 6. அந்த 6ல கெண்ட கழியுங்க. ஏனன்றதுக்கு நீங்க உங்களுக்கு காரணம் தெரிஞ்சிருக்கும், நான் சொல்றேன். 2 கழிச்சு போட்டு ந, ஞ, ந, ம என்ற 4 எழுத்துகளும் தோன்றும். அந்த 4 என்ன? மெல்லின எழுத்து. அந்த மெல்லினம் தோன்றும். எங்க தோன்றும், எப்படி தோன்றும் என்று 144 சொல்கிறார். கசதப்ப முதலிய மொழிமேல் தோன்றும் மெல்லெழுத்து இயற்கை. சொல்லிய முறையால் ஞ, ஞ, ந, ம என்னும் ஒற்றாகுமே அன்னமரபின் மொழிவையினான. மிக ஸ்மார்ட், மிக உறுதி, மிக நுட்பம் தொல்காப்பியருடைய சூத்திரங்கள். அந்த கசதப்ப என்றது என்ன? பல்லினம். ஏன் அந்த கசதப்ப 4 மட்டும் சொன்னார்? ஏனென்றா கச, ட, த, ப, ர அந்த ரவிர குற்று இட்டும் டவிர குற்று இட்டும் மொழிக்கு முதல் வரா. ஆகையினால 2 கழிச்சு. ஆனால் இங்க எப்படி புணர்கின்ற பொழுது இந்த ந, ஞ, ந, ம எப்படி வருகிறது என்றதை இங்கு காட்டுகிறார். அதை நாங்கள் பார்ப்போம். மெல்லெழுத்து அப்படி உருவாகுவது இயற்கை என்று சொல்கிறார். மொழிமேல் தோன்றும் மெல்லெழுத்து இயற்கை. சொல்லிய முறையால், அப்படி சொல்லிய முறையால், இயற்கையாக வந்திருக்கு என்று சொல்லிய முறையினாலே
இந்த 4 எழுத்துகளும் ஒற்றாகுமே, அதை மறந்துடக்கூடாது. இப்ப ந ஞ ந ம என்ற பொழுது அது உயிர்மெய் எழுத்து. அதுக்கு மேல குத்த வச்சுட்டோம்னா மெய் எழுத்து ஒற்றாகுமா, மெய் எழுத்தாக மாறி வரும். உணர்ச்சியின் பொழுது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அடுத்த பக்கம். அப்ப இந்த சூத்திரத்தினுடைய பொருளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உயிர் ஈற்றிலும் உயிரெழுத்தின் இறுதியிலும், புள்ளி ஈற்றிலும் புள்ளி எழுத்தின் இறுதியிலும், அல்லது இரு வழியிலும், 2 வழியிலே கசதபக்களை முதலாக உடைய மொழிகளின் மேல் தோன்றும் மெல்லெழுத்துகளின் இயல்பு கூறினால், இயல்பு கூறப்புற அப்படி நாம் கூறினன் என்றால், கசதபக்களை முதலாக கொண்ட மொழிகளின் மேல் எப்படி இந்த உயிரீற்றிலும் புள்ளியிலும் இந்த எழுத்து வரும் என்று நான் சொல்ல, அந்த இயல்பை நான் சொன்னால், மெல்லெழுத்து மேற்சொல்லும் முறையிலான கசதபக்களுக்கு நிறநிறை வகையான் என்னும் உற்றாகும். குழம்பக்கூடாது. நிறநிறை என்றால் என்ன? ஒரு நிறையில ஒழுங்குல பொருள் எடுக்கிறது, ஒரு ஒழுங்குல பேசிக்கொண்டு போறது நிரல் நிறை. இது பொருள் கோடல்ல வரும். நாங்கள் கூட யாப்பணக்களத்துல படிப்போம். பொருள் கோடுவது எப்படி? 8 வகையான பொருள் கோடல் ஒரு செய்யுள்ள உங்கள்கிட்ட தந்தா நீங்க 8 வகையில பொருள் கோடலாம். பொருள் சொல்லு எந்த வகையில பொருள் சொல்லணும்? 8 வகையில 1 அல்லது 8 வகையில 2 வரும், 3 வரும். அப்ப நிரல் நிறை பொருள் கோல் என்று அதற்கு பெயர். அப்ப அதன்படி ஒன்று பின்னால் ஒன்றா சொல்றது ஒழுங்கா. அப்ப கசதப்ப அந்த நாளையும் காக்கும் சாக்கும் தாக்கும் பாக்கும் நிரல் நிறையாக சொல்ல வேணும் இந்த சேர்க்கைய. அப்படி சொல்கின்ற பொழுது இந்த வரும், குத்தாக வரும், மெய்யாக வரும் என்று சொல்லிட்டார். உதாரணத்தை பாருங்க. எதுக்கு? உயிரீற்று. பூ உயிர் இங்க ஊ இருக்கு. உயிர் இல்லாம சொல்லில்ல நாங்க படிச்சுட்டோம் தானே, தொல்காப்பியர் வடிவா சொல்லிட்டு. எழுத்தில்ல. பூ கடம்போட சேர்க்கிறோம். கடம்புன்னா கடப்ப மலை, கடப்ப மரம். எம்பெருமான் அணிஞ்சிருப்பார் கடப்ப மாலை, கடப்ப மாலை. முருகன் எல்லாம் கடப்ப மாலை அணிந்திருப்பார். அப்ப அந்த கடப்பம் என்கிற கடம்பு என்பதற்கு முதல் வருவது வல்லெழுத்து கா. பூ என்பது உயிரெழுத்தின் இறுதி. அது உயிர் இறு சேர்ந்த உடனே பூங்கடம்பு இங்கன்னா வந்துட்டு நடுவு. பாத்தீங்களா? குற்று வைங்கன்னு சொல்லித்தாங்க. ஆண்டோன்னே நீங்க நாமாண்டோன்னே உயிர் மெய்யா எடுத்துறாங்க. அதை மெய்யாக எடுங்கள் என்று சொல்லி போட்டு சொல்றார். பூவும் கடம்பும் புணர்ந்தால் பூங்கடம்பு என்று வரும். நடுவில் ஒரு இங்கன்னா வரும். இங்கன்னா வந்துட்டு நிழல் நிறை. அடுத்தது என்ன? ஒழுங்குல போகணும், சாக்கு போகணும். சாக்கு சொல்றார். பூவையும் சோலையையும் இணைத்தால் புணர்த்தால் பூஞ்சோலை. இஞ்சன்னா வந்துட்டு அது வந்தபடியினாலே அதுவும் வல்லெழுத்து. பூ சோலை பூஞ்சோலை, மா சோலை மாஞ்சோலை வந்துட்டெல்லாம் நிழல் நிறை. அடுத்ததுக்கு போகணும். எதுக்கு போகணும்? தானாக்கு போகணும். அப்ப இங்க மா இருக்குது, அது உயிரெழுத்தின் இறுதி. அங்க மாவுக்கு போகணும்னா தானா வருகிறது. தகரம் வரவணும். தளிர், மாவையும் தளிரையும் புணர்த்தினால் மாந்தளிர். இந்த வந்துட்டு பூபந்து பூப்பந்து பூம்பந்து. அதில் ஒரு விளக்கம் சொல்றேன் நான். பூபாவை பூம்பாவை பூப்பாவை. குற்றெழுத்து இந்த இம்மன்னாவும் இம்மன்னா அந்த கடைசியில சொல்லப்பட்ட ந போன பிறகு நாங்க சொல்லித்தந்தானே மாந்தளிர் சொல்லிட்டோம். இந்த வந்துட்டு இம்மன்னா வருகின்ற பொழுது அது வல்லெழுத்து மிகுந்தும் வரும். பூ பந்து பூம்பந்து என்று அந்த மெல்லெழுத்து வரும். பூ பாவை பூம்பாவை என்கின்ற பொழுது மெல்லெழுத்து இடையிலே வரும். அதை பூப்பாவை பூப்பந்து என்றும் சொல்லலாம். ஏனென்றால் அங்கு பகரம் வல்லெழுத்து என்பதனால் அதிரட்டிக்கும் என்ற விளக்கத்தை எடுத்து. ஐயா அந்த பாடல்கள் அந்த இதுல ஒன்றுக்கு பூங்க ஐயா. அதுல அந்த பூங்கடம்புக்கு நான் போக முடியுமா ஐயா?
அதுல அபிராமி அந்தாதி 26வது பாட்டு. அபிராமிப்பட்ட அவர் 26வது பாட்டை பாடுகிறார். ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும். பாருங்க, காத்தும் அழித்தும் துந்த் இந்த வருது. காத்தும் அழித்தும் திரிபவராங்கு அங்கன வந்துட்டு திரிபவராங் கமல் பூங்கடம்பு. நாங்க அந்த உதாரணத்துல இப்ப பூ பூ கூட்டல் கடம்பு பூங்கடம்பு இங்கன்னா வந்துட்டு மெல்லெழுத்து அந்த இருக்கு. அபிராமிப்பட்டர் பாவிக்கிறேன். காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் இங்கன வந்துட்டு சாத்தும் குழல் அணங்கு இங்கன வந்துட்டு குழல் அணங்கே மணனாரும் என்றால் இணைக்கு என் தாள் இணையண்ட 2 தாள் இணைந்த தாள்கள் பாதங்கள் இணைக்கென் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே. அப்ப அந்த இடத்துல அபிராமி அந்தாதியில அவர் இந்த மெல்லெழுத்து எப்படி உருவாகியது புணர்ச்சியின் பொழுது என்று நாங்கள் கற்றதை அவர் அங்கு போட்டிருக்கிறார். இவங்க எல்லாம் அந்த இலக்கணத்தை போய் படிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. எப்படி அவர்களுடைய தெய்வ வாக்குகள் இறைவன் உள்ளிருந்து உணர்த்தி இருக்கிறான், படித்திருக்கிறான். பூம்பாவை என்று சொன்னேன் அல்லவா, பூ கூட்டல் பாவை பூம்பாவை. அதுதான் இலக்கணத்துல நேரடியாக வர ஒரு விஷயம். இலக்கணத்துல நேரடியாக மூலத்துல எது வந்ததோ அதைத்தான் எங்களோட சான்றோர்கள் ஞானிகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது பெரிய விஷயம். பூம்பாவாய் என்று இங்க சம்பந்தம் எழுதவில்லை. மட்டிட்ட புன்னயங்கானல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பொட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிற்றல் காணாதே போதியோ பூம்பாவாய். இந்த பதியத்தை படிச்சீங்கன்னா 10 தரம் வரும். பூம்பாவாய் போதியோ நீ போறையா, இதெல்லாம் பார்க்காம நீ போறையாம்மா பூம்பாவை திருப்பதி. இப்படி எல்லாம் நீங்க போறீங்களா, பூம்பாவாய் 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 என்று அவர் 10 இடத்திலே சொல்லியிருக்கிறார். இங்கே அந்த மெல்லெழுத்து பூவும் பாவன்னாவும் உயிர் வலினமும் புணர்கின்ற பொழுது இடையிலேயே தோன்றும் என்று தொல்காப்பியர் சொன்னதை அவர் இங்கு காட்டியிருக்கிறார். அபிராமிப்பட்டர் காட்டியிருக்கிறார், திருஞான சம்பந்தர் காட்டியிருக்கிறார். இன்னும் எத்தனையோ இருக்கு, நீங்க தேடி படிச்சு கொள்ளுங்க. மேல போங்க ஐயா. அதை நாங்க உயிரீற்றுக்கு பார்த்தோம். உயிரீற்றுக்கு அப்படி அந்த மெல்லெழுத்துகள் அங்கு தோன்றின என்று பார்த்தோம். புள்ளியீற்றுக்கு பார்ப்போம். புள்ளியீறு உங்களுக்கு தெரியும், அதுல முடிஞ்சிருந்தால் அது புள்ளியீறு. மரம் உம்மன்னா புள்ளியீர் உம். அது பக்கத்துல ககரம் வருது. அவங்க அந்த நிரல் நிறை என்று சொல்லிட்டாருல்ல, அப்ப க ச த ப அந்த ஒழுங்குல பார்க்கணும் நிரல் நிறை. அப்ப மரத்தோடு பொத்திய சேர்த்தால் கோ வந்து ககரம், அத ககர வர்க்கம். ஒரு இலக்கண குறிப்பு சொல்றேன். க கா கா கி கி கோ கோ கை ப பா பா பி பி போ போ பை சி சி பி என்றெல்லாம் வருது இல்ல, அதை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது வர்க்கம் என்று சொல்ல வேண்டும். கோ வந்துட்டு அது என்ன, ககர வர்க்கம், அந்த வர்க்கத்துல சேர்ந்தது. அது வந்து குரில். கொஞ்சம் வந்துட்டு கோ வந்துட்டு அது ககர வர்க்கம், அது வல்லினம். ஆகையினாலே இங்கன்னா தோன்றவனும் தோன்றிட்டு மரங்கொத்தி. எவ்வளவு அழகா இருக்கு. அடுத்தது பாருங்க, என்ன நிரல் நிரல் என்ன வரணும், சகரம் வரணும். வருகுது சிறிது சீனா, சகர வர்க்கம் சீனா, மரம் தும்மன்னா குற்றெழுத்து புள்ளி ஈறு, அது சேருது மரஞ்சிறுதி இஞ்சன்னா வருது, வரவணும் வந்துட்டு. குடம் நிரல் நிறை. அப்ப
கானாபாத்தம் சானாபாத்தம் இப்ப தானா பார்க்கணும். தானான்னா தானாதான் வரணும் இல்லை, தானா வரக்கூடிய உதாரணங்களை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க, தேடி கண்டுபிடிச்சு கொள்ளுங்க, அதுல பிரச்சனை இல்லை, எத்தனையோ இருக்கு. நெடில் தகர வர்க்கம் அது வந்தோடனே உம்மன்னாவோட சேர்ந்த உடனே என்ன நடக்குது? குடந்தேய்ந்தது இந்த வருது, வர வேணும், வந்துட்டு மெல்லெழுத்து வந்துட்டு. அடுத்தது பாருங்க, மடம் பெரியது, மன்னிக்கவும், படம் பெரியது. தகர வர்க்கம் தகர வர்க்கம் வருகின்ற பொழுது இறுதி வந்து உம்மன்னா என்கின்ற குற்றெழுத்தாக இருந்தால் இயல்பாக புணரும், ஒன்றும் வராது. வராட்டி அப்ப நீங்க சொன்ன பிள்ளையே உம்மன்னா வரணுமே, அங்க வந்திருக்கு தானே, எப்படி வந்துச்சு? அது அப்படியே வந்துச்சு. படம் பெரியது, படம் பெரியது. குடம் பெரியது, குடம் பெரியது, உம்மன்னா அப்படியே இருக்கு. அப்ப வர வேண்டிய சட்டத்துக்கு அங்க வந்துட்டு சொன்னாதானே நிறநிறையில வரணும் என்று. அப்ப கானா வந்துட்டு, சானா வந்துட்டு, தானா வந்துட்டு, பகரம் வரணும், இங்க வந்துட்டு. ஆனா உம்மன்னா வந்து தோன்றணும் தோன்றிட்டு. அந்தையும் சாக இல்லை, அது அழிவில்லை, அது கெடாமல், அது மறையாமல் அப்படியே புணர்ந்தது, அது இயல்பு புணர்ச்சி. ஆயினும் அங்கு மகரம் வந்தது. சரியில்லவா? தெரியும். அடுத்த பக்கம் சரி, இது அடுத்த விஷயம். உடம்படுமை பார்த்தோம், மெல்லெழுத்துகள் எப்படி தோன்றுகின்றன என்று பார்த்தோம். இப்ப விரவு பெயரை கொஞ்சம் விரைவாக பார்ப்போம், நேரம் நெருங்குவதனாலே. விரவுதல் என்றால் உங்களுக்கு தெரியும், பரவுறது. வெள்ளம் விரவிற்று, தண்ணீர் விரவிற்று, இறைவனை பற்றிய எண்ணம் அவன் உள்ளமெல்லாம் விரவிற்று. பறந்து வரும், எல்லை கடந்து பறந்து வந்தால் அது விரவுதல். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்கெல்லாம் பரவுனால் அது விரவு, விரவுதல். விரவு அப்படி வர பெயர் விரவு பெயர். சரிதானே? பொருள் புரிஞ்சு கொண்டது அல்லவா? விரவு பெயர், விரவு போ. சில பெயர் சொற்கள் விரவும், ஒரு இடத்த நிக்காது, இந்த வெள்ளம் போற மாதிரி. பள்ளத்தை கண்ட இடமெல்லாம் வெள்ளம் ஓடுவது போல. இது தனக்குரிய இடம் எதுவாக இருந்தாலும் அங்கு ஓடும், விரவி விரவி செல்லும். உயர் திணையோடு போய் சேரும், அகரணையோடு போய் சேரும், என்ற 2 திணைகளிலும் சேரும், 5 பால்களோடு போய் சேரும். அப்படி வந்தால் அந்த பெயருக்கு விரவு பெயர் என்று பெயர். திணைகள் 2 தெரியும், உயர் திணை, அகரணை. 5பால்கள் என்ன? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால். உயர்திணைக்கும் அகரணைக்கும் பால். இதுக்கெல்லாம் இந்த பெயர் போய் சேருமா? வித்தியாசம் பார்க்காம. ஆகையினால அவருக்கு விரவு பெயர். இவ எத்தனை வகை? பல வகை இருக்கு. அதுல பாருங்க, பின்னால போட்டிருக்கிறேன். திணை விரவு பெயர், பால் விரவு பெயர், சினை விரவு பெயர், சினை முதல் விரவு பெயர், முறை விரவு பெயர் என்று பல வகை. அப்ப திணையோட போய் விரவினால் அது திணை, ஆண்பாலுக்கும் வருவார் அந்த பெயர், பெண்பாலுக்கும் வருவார். வந்தால் அவர் திணை விரவு பெயர். ஆண்பால், பெண்பால், பலவின்பால் என்று எல்லா வகையான பாலுக்கும் வந்தால் அது பால் விரவு பெயர். சினை கண், காது, மூக்கு, கை, கால், இதெல்லாம் சினை. அப்படி அந்த சினைகளோடு சேர்ந்தால் அது சினை விரவு பெயர். அந்த சினைக்கு முதலாக சொல்லியிருக்கிற ஒரு சொல், உதாரணத்துக்கு நான் கீழே போட்டிருக்கிறேன், சிழ்த்தலை சாத்தனான். தலை என்பது சினை பெயர். சீழ்த்தலை என்றால் அந்த சினையை கொஞ்சம் விவரித்து சொன்னால் அது சினை முதல் விரவு பெயர். அவர் அந்த பின்னுக்கு வாரம். அப்ப அடுத்தது முறை விரவு. முறைக்கு இப்ப அம்மா, உயர்ந்தனைக்கும் அம்மா தான். நான் என்னுடைய அம்மாவை அம்மா என்று சொல்வேன். பசுவும் தன்னுடைய அம்மாவை, கன்றும் தன்னுடைய அம்மாவை அம்மா என்றுதான். குரங்கா இருந்தாலும் தன்னுடைய தாய் அம்மா தான். அப்ப பால் வித்தியாசம் இருக்கோ? திணை வித்தியாசம் இருக்கோ? இல்லை. ஒரு வித்தியாசம் இல்லாமல் இவற்றோடு சேர்ந்து போவது, வெள்ளம் போல பரவி போவது விரவு பெயர். அப்ப இப்படி பல வகையில் இருக்கு என்று பார்த்தோம். 156 சொல்கிறார், அகரிணை விரவு பெயர் இயல்பும் இயல்புமார் உளவே. அதாவது இயல்பாகவும் புணரும், இயல்பு இல்லாமலும் புணரும்.
இந்த விரவு பெயர்கள் என்று சொல்கிறார். குறிப்பாக அகுரணைய மெய் அதுல உயர்தனையையும் சேர்க்க வேண்டும். சரியா? அடுத்தது போங்க ஐயா. சரி, அதுல அகுரணை விரவு பெயர் இயல்பாக முடிவெனவும் உள்ளன, இயல்பின்றி முடிவெனவும் உள்ளன. உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம், விளங்கும். சிவந்தன், ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கான்றீங்க, பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார், நல்ல ஒரு கெட்டிக்கார மாணவன். அவனுக்கு பெயர் சிவந்தன். பசுமாடு வளர்க்குறவங்க தங்களோட வீட்டுல வளர்ந்தா ஒரு நல்ல அழகா துள்ளி பாயும் ஒரு ஆண் கன்று இருக்கும், அதுக்குன்னு சிவந்தன் என்று பேர். சிவந்தன் பசுமாட்டு கன்றையும் குறிக்கும், பையனையும் குறிக்கும். சாத்தன் உயர்தனை மனிதனையும் குறிக்கும், அகுரணை பசுவையும் குறிக்கும். வேறு பெயரை நீங்க வைக்கலாம். அப்ப விரவு பெயர் இது 2 திணைகளுக்கும் விரைவிச்சல்ல, ஆகையினாலே இது திணை விரவு பெயர். சிவந்தி, சாத்தி. அப்ப சிவந்தன் சாத்தன் என்பது அப்படியே இருக்க அதை அவர்கள் பாலுக்கு மாத்துகிறார்கள். சிவந்தி பெண்பால், சாத்தி பெண்பால், 2க்கும் போகும். ஆண்பால் இந்த பசுகளுக்கும் போகும், மிருகங்களுக்கும் போகும். பேர் வச்சு அழைச்சா மனிதனுக்கும் போகும். இது பால் விரவு பெயர். முடவன், முடத்தி. குருடன், குருடத்தி. குருட்டினள், சினை. ஏன் முடன்னா கால் முடம் அப்படின்னு, கால் சினப்பெயர். பசுமாட்டை ஒரு மாடு அல்ல ஒரு நாய், ஒரு ஆண் நாய் நொண்டி போனா முடவன் என்றதுக்கு பேர் வைக்கலாம். இந்த முடவன் நாய் அவர் அணைக்கும் போது எது அணைக்கும், அப்ப அதை சேர்த்து வரும். முடத்தையும் அப்படி. அப்ப இது சினை விரவு பெயர். அந்த சினையை குறிப்பிடுகின்ற, சினையை உயர்த்தி பேசுகின்ற அல்லது குறித்து சொல்லுகின்ற ஒரு விசேடனம் வந்தால் அது சினை முதல் விரவு பெயர் ஆகும். உதாரணம், சீழ்த்தலை சாத்தன. சீழ்த்தலை சாத்தன என்ன? ஜோஜு நூல் எழுத்து போகல, பாடல் வராட்டி, எண்ணம் வராட்டி, சரியா வராட்டி தன்னுடைய அந்த எழுதுகோலால தலையில குத்துவார. குத்தி புண் வந்து அந்த புண்ணால சீழ் வழிய தொடங்கி எங்க அவருடைய தலையில். அப்ப சினை, தலை என்பது சினை பெயர். அந்த தலையை விசேடனமாக சொல்லுகின்ற ஒரு பெயர் சீழ்வடிகின்ற தலை. ஆகையினாலே சீழ்த்தலை என்பது சினை முதல் பெயர். அது சாத்தனாருக்கும் வரும், சாத்தியாளுக்கும் வரும், ஆணுக்கும் வரும், பெண்ணுக்கும் வரும். ஆகையினாலே ஆண்பாலுக்கும் வரும், பெண்பாலுக்கும் வரும். ஆகையினாலே அது சினை முதல் விரவு பெயர் ஆகும். அடுத்த பக்கம் போங்கய்யா. பாருங்க, முறை விரவு பெயரை பார்ப்பேன். நான் வைக்க சொல்லிட்டேன். தந்தை, தாய், தான், தாம். இப்ப அம்மா, தந்தை. மிருகங்களுக்கும் தந்தை தான், எனக்கும் தந்தை தான், உயிரினத்துக்கும் தந்தை தான். அப்ப தந்தை, தாய் அப்படி. அப்ப அப்படி அது பொதுவாக இருக்கிறதுனால அது விரவு, அது முறை. என்ன முறை? அது முறை சம்பந்தம். அப்பான்றது அம்மான்றது, அக்கான்றது அண்ணன்ன்றது முறைதானே. ஆகையினால் அது முறை விரவு பெயர். தான் என்றால் முறை விரவு பெயர். 2 பாலுக்கும் 2 தனைக்கும் பாவிக்கலாம், அது ஒருமை. தாம் என்றால் பன்மை. அப்ப அது உயர்தனைக்கும் பாவிக்கலாம், அகுரணைக்கும் பாவிக்கலாம். அப்படி பாவிக்கப்பட்டால் தான் அது முறை விரவு பெயர் என்று சொன்னேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோடனே எனக்கு திடீரென்று எனக்கு இந்த திருமுறைகள் ஒன்று ஞாபகம் வரல, ஒரு சினிமா பாட்டு ஞாபகம் வரல. பரவாயில்ல, சினிமா பாட்டா இருந்தாலும் உண்மையும் தத்துவங்களும் ஞாபகம் இருந்தால் நாங்கள் கேட்கத்தானே வேணும், நீங்களும் ரசிப்பீர்கள் என்று நினைத்து கண்ணதாசனுடைய அந்த வரியை எடுத்து, இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட. அவர் என்னபடி இலக்கணம் பிடிச்சிருக்கிறேன். இறைவன் ஒருமை, இறைவன் உயர்தனை, தான் விளையாட. தான் என்ற யாரை குறிக்குது? இறைவனை குறைக்கிறது, உயர்தனையை குறித்தது. தான் என்பது யாரை குறித்தது? இறைவன் என்கின்ற ஆண்பாலை குறித்தது. தான். இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட. அவை 2ம் சேர்ந்து, அவை 2 மண்டாங்க, அவை 2 வந்துட்டு, அப்ப அது அகுரண. 2 மண்டா 2 பன்மை. அந்த 2 என்ன? அந்த 2 பொம்மைகள் சேர்ந்தானல்ல, ஆறு அது ஆணும் பெண்ணும், அம்மாவும் அப்பாவும், கணவனும் மனைவியும்.
அது 2 பேரும் சேர்ந்து அவங்க ஒரு பொம்மையை செய்தாங்க. என்னதுக்கு? தாம் விளையாட. பன்மை. அப்ப இறைவன் ஒருமைக்கும் உயிர்தனைக்கும் தான் 2 பொம்மையாகிய அந்த அகிரணைக்கு தாம். எப்படி? இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட. அவை 2ம் சேர்ந்த ஒரு பொம்மையை செய்தன தாம் விளையாட என்று. இப்ப உங்களுக்கு அந்த வித்தியாசம் தான் தாம் என்ற வித்தியாசம் தெரியும். ஆகையினாலே தான் தாம் என்பது முறை விரவு பெயர். விரந்து போய் நிற்கிறது. சரியல்லவா? சரி, அடுத்த பக்கம். நேரம் போகுதுன்னு நினைக்கிறேன். இதை நான் முடிச்சிடுறேன். அடுத்தது ஐயா மறு சொற்களை கணக்கு இருக்குது. கஷ்டம் என்ன? நேரம் காலம் தான் பிரச்சனை. மருவன்னா உங்களுக்கு தெரியும், அது அளபடையில் இருக்குது. மருவதென்றா மாறுவது. கால வழக்கில், பேச்சு வழக்கில், இலக்கண வழக்கில் மாற்றங்கள் நிகழ்ந்து அது நிலைத்தால் அது மருவுச்சொல். பேச்சு வழக்குல மருவி வரும். யாவர் யாது எனும் சொற்களின் மருவை இங்க காட்டுறேன். அப்ப காலப்போக்கிலே சிதைந்து உருமாறி வேறுபட்டு நிற்கும் சொற்கள் எல்லாம் மறு சொற்கள் என்று அழைக்கும். இப்படி எத்தனை இருக்கு? யானை உண்மையான சொல், அது எப்படி மருவிச்சு? ஆனை என்று மருவிச்சு. ஆனை முகத்தன், 5 கரத்தனை ஆனை முகத்தனை, அது மருவிச்சொல். ஆனை அவர் எப்படி பாடிக்கணும்? 5 கரத்தனை யானை முகத்தனை என்று வந்திருக்க வேண்டும். ஆனால் மருவு சொல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் இலக்கணப்படியே அது அங்கீகரிக்கப்பட்ட சொல்லாகையினாலே அவர் ஆனை என்று சொன்னார். யாரு ஓடுமே, மழை பெஞ்சப்புறம் ஓடுறது, நாங்க ஆறுன்னு சொல்றோம். ஆறு என்பது மருவு சொல். உண்மையான அதுக்குரிய சொல் யாரு. விளங்கப்படுத்தினால் நேரம் போதாத ஐயா, நான் சுருக்கமாக முடிக்கிறேன். அப்ப சொல்கிறார் தொல்காப்பியர் 173 பலரது சொல்முன் யாவர் என்னும் பெயரிடை வகரம் கெடுதலும் ஏனை ஒன்றரை சொல்முன் யாதன் வினாவிடை ஒன்றிய வகரம் வருதலும் இரண்டும் மருவின் பாத்தியின் திரியுமன் பயின்றே. அடுத்த பக்கம். அப்ப இதெல்லாம் மருவு சொல்லாக வரும். ஏது உதாரணத்தை பற்றி நான் இப்ப சொல்றேன். பலரை அறியும் சொல் முன்னர் வருகிற யாவர் என்னும் பெயரிடையில் பகரம் கட்டு போவதும். இந்த யாவர்ல வான இருக்குல்ல, பகரம், அது கட்டு போயிடும். ஒளிந்த ஒன்றனை அறியும் சொல் முன் வரும் யாது எனும் வினா மொழியிடையே உயிரோடு பொருந்திய பகரம் வருதலும் வரும். ஆகிய இரண்டும் மருவுக்களுடைய முடிவாகும் என்று சொல்ல. அப்ப என்ன? யாவர் தான் உண்மையிலேயே ஒரிஜினலான பழைய சொல். அந்த வானா கிடவனும் கட்டு புழக்கத்துல காலப்போக்கில கட்டு யார் ஆய். அப்ப அவர் யாவர் என்று இப்ப கேட்கல. அவர் யார்? அப்ப மாறிவிட்டல. அதான் அவர் சொல்றார். வகரம் கெடுதலும், வகரம் கட்டுட்டு யாவர் யார் ஆயிற்று. இங்கே வகரம் கட்டது. அது யாது, அது யாது. அப்ப அது ஒரிஜினலா அப்படி இருக்கு. அப்ப யாவது என்று இங்கே வகரம் புதுசா வருது. அப்ப உண்மையில இலக்கணப்படி யாது என்று சொல்லாமல் யாவது என்றுதான் கேட்கும். யாது என்றால் அந்த இலக்கணம் முற்றுப்பெறல. யாவது என்றால்தான் அது என்ன என்று கேட்பதற்கு இன்னொரு அழகான இலக்கண சொல் அது யாவது. அப்ப அங்க வகரம் வருது, அங்க மேலே இருந்த யாவர்ல வகரம் கெடுது. இப்படி கட்டும் வந்தும் வருவது மருவு சொற்களாகும் என்று அழகாக சொன்னார். அவர் இங்க ஒரு வேர்டை பார்க்கணும், நேரம் போகுது. அப்ப இந்த வகையில் அவர் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது மருவு சொற்களை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். எப்படி மருவு சொற்கள் வருகுதா, புதுசா அல்லது உண்மையான மருவு சொல்லான நீங்க நான் சொன்ன உதாரணங்களை போல நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. பலரறை சொல் என்பது பன்மை, ஒன்றரை சொல் என்பது ஒருமை. இதை நீங்க தொல்காப்பி என்ன சொல்றார்? பலரறை சொல் பன்மை, ஒன்றரை சொல் ஒருமை என்று அவர் சொல்லாட்சியை பயன்படுத்தி என்பதை சொல்லிக்கொண்டு அடியே நேரம் போய்விட்டபடினால இன்றைய வகுப்பை, இந்த தொகை மரபை நிறைவு செய்வதோடு இன்றைய வகுப்பையும் நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். இதுவரை பொறுமையாக செவி மடுத்தமைக்காக மிக்க நன்றியை கூறிக்கொள்கின்றேன். குற்றம் குறைகள் இருப்பின் பொறுத்தருள்க. உரிய நேரத்திலே உரிய வகையிலே எனக்கு நீங்கள் அறிய தரலாம்.
நன்றி. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. வணக்கம். மிக்க நன்றி ஐயா. மிகவும் சிறப்பாக எங்களுக்கு இந்த ஒரு பெரிய சொற்பொழிவு மாதிரி செய்திருக்கிறீர்கள். மிக்க மிக்க நன்றி. மாணவர் சார்பிலும் உலக சகோதரர் சார்பிலும் மிக்க நன்றி. இப்போது நாங்கள் சிவராமலிங்கம் ஐயா என்ற கேள்விக்கு போவோமா, அல்லது ஒரு 10 கேள்வி குயிஸ் இருக்குது. குயிஸ முதல் செய்வோம் ஐயா. போம் ஐயா. நேரம் மெனக்கிட்ட நாங்க ப்ரிப்பேர் பண்றதானே. குயிஸ நீங்க கண்டெடுப்போம். என்ன மாதிரி செய்ய போறீங்களா? அவங்க சொல்றதா கேள்வியில அவங்க நான் சொல்றேன் ஐயா. ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க. எடுங்க, ஸ்கிரீன்ல போடுங்க. இருபத்தேழு பேர் இருக்கிறாங்க என்ன. தெரியுதோ ஐயா? இது இந்த கேள்வியில நீங்கள் உங்களோட பேப்பர் பென்சிலை பாவிச்சு நீங்கள் இந்த 10 கேள்விகளுக்கும் நீங்கள் விடைய மார்க் பண்ணுங்க. நாங்கள் எல்லாரும் மார்க் பண்ண பிறகு நாங்கள் கேள்வியை டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்கள்ட்ட மார்க் பண்ணக்கூடிய அளவுக்கு தயாரா இருக்கிறாங்களோ தெரியல, அதை கேட்டுக்கொள்ளுங்க. எல்லாரும் நீங்கள் முடிந்தவரை ஒரு பென்சில் அல்லது ஏதோ மனத்திலே அல்லது பென்சில் என்றாலும் 10 கேள்வி தான், அதிகம் கேள்வி இல்லை. பேப்பர்ல குறிச்சு கொள்ளுங்க. நாங்கள் 10 முடிஞ்ச பிறகு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். கேள்வி தெரியுதானே ஐயா? இல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் கிளிக் பண்ணாதான் வரும். முதலாவது கேள்வி. இந்த மாணாக்கர்கள் அன்பர்கள் நீங்க இதை பார்த்து நோட் பண்றீங்களோ? அல்லது ஐயா நீங்கள் கேள்வியை வாசிக்கலாம். அப்படியா? அகரத்தோடு யகரமை சேர்ந்து ஐகாரம் போன்று ஒலிக்கும். இதற்கு உதாரணம் ஐயன் சமன் ஐயன், ஔவை சமன் அவ்வை. சரியோ? அங்க மார்க் பண்ணாங்கன்னா சரி. இரண்டாவது இது குவிஸ். பண்டமாற்றலிலும் அழைத்தலிலும் புலம்புதலிலும் ராகத்திலும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் தமக்கு சொல்லிய அளவை கடந்து நீண்டொலிக்கும். இந்த கூற்று சரியானது பிழையானது? கேள்வி கொஞ்சம் பெருசுமா இருந்தாலும் சின்ன விஷயம்தான். பண்டமாற்றன்றது வியாபாரம் செய்யறது, கூவிக்கிறது. அப்படியான இடங்கள்லையும் ஒருவனை கூப்பிடுகிற பொழுதும் அல்லது ஐயோ அம்மாண்டு அழுகின்ற பொழுதும் ராகம் பாடுகின்ற பொழுதும் இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் தமக்கு சொல்லிய அளவை கடந்து நீண்டு ஒலிக்குமா? இந்த கூட்டு சரியா விளையாண்டுமா? மூன்றாவது, தம் மாத்திரைகளின் அதிகமாக ஒலிக்கும் எழுத்துக்கள் உளவோ? இல்லை. ஆம், அது உங்களுக்கு விளங்கி இருக்கும். நாலாவது கேள்வி, தன் மாத்திரையில் குறைவாக ஒலிக்கும் உகரத்துக்கு, கவனிக்கணும், உகரத்துக்கு பெயர் யாது? குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், முற்றியல் லிகரம்.
ஐந்தாவது வினா. வினா எழுத்துகள் வரும் ஈரிடங்கள் எவை? 2 இடங்கள் எவை என்று கேட்கிறேன். வினா எழுத்துகள் வரும் ஈரிடங்கள் எவை? மொழிக்கு முதலிலும் கடையிலும், மொழிக்கு இறுதியில். அடுத்த கேள்வி. வலியது, மெலியது, இடையது என்பன எவற்றை குறிக்கும்? க, ச, ட, த, ப, ர, ந, ஞ, ந, ந, ம, ந, ய, ர, ல, வ, ழ, ல. வல்லினம், மெல்லினம், இடையினம் இரண்டும் சரி. எதை குறிக்கும் என்பது கேள்வி. எவற்றை குறிக்கும்? 7வது. நெடிலுக்கு மற்றொரு பெயர் யாது? அது அந்த பேச்சு வழக்கிலையும் நடைமுறையிலையும் வந்ததைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். நெடிலுக்கு மற்றொரு பெயர் என்ன? குற்றெழுத்து, நெட்டெழுத்து. 8வது கேள்வி. குறிலுக்கு மற்றொரு பெயர் எது? யாது? நெட்டெழுத்து, குற்றெழுத்து. 9வது வினா. ஆவி எனவும் பெயர் பெறும் 12 எழுத்துகளுக்கு உரிய பெயர் என்ன? உயிரெழுத்துகள், மெய் எழுத்துகள், உயிர்மெய் எழுத்துகள். 10வது இறுதி கேள்வி. 2 எழுத்துகள் சேர்ந்து ஓர் எழுத்தை போல் ஒலிப்பதுண்டோ? ஆம், இல்லை. சரி ஐயா, சேரன். முதலாவது கேள்விக்குரிய விடை. கொம்பியாணி பாக்குறாங்களோ தெரியல, என்ன பார்க்கட்டும் செய்தவங்க. ஆமாம். ஐயன் முதலாவது விடை சரி. 2வது கேள்வி. பண்டமாற்று அழைத்தலிலும் அந்த கேள்விக்கு சரியானது, அந்த கூற்று சரியானது. தம்மாத்திரைகளின் அதிகமாக ஒலிக்கும் எழுத்துக்கள் உளவோ? ஆம். சரியான விடை ஆம். தன்மாத்திரையில் குறைவாக ஒலிக்கும் உகரத்துக்கு பெயர் யாது? குற்றியல் உகரம். சரியான பெயர். வினாவெழுத்துகள் வரும் ஈரிடங்கள் எவை? மொழிக்கு முதலிலும் கடையிலும் வரும். ஒரு வார்த்தையில, ஒரு சொல்ல நட்ட நடுவுல இடையில வினா எழுத்து வரா. அது வார்த்தைக்கு வார்த்தை மாறுபட்டு பேச்சு வழக்கில் வந்தாலும் இலக்கண விதிகளின்படி மொழிக்கு முதலிலும் கடையிலும் வரும். அது சரி. வலியது, மெலியது, இடையது என்பவற்றினை குறிப்பது எது? இரண்டும் சரி. கசடதபர, ஞானநமன, எரளவளல, அது வலியது, மெலியது, இடையது. வல்லினம், மெல்லினம், இடையினம் என்றாலும் அதுதான். இரண்டும் சரி. அதான் சரியான விடை. நெடிலுக்கு மற்றொரு பெயர் என்ன? சரியான விடை நெட்டெழுத்து. குறிலுக்கு மற்றொரு பெயர் என்ன? குற்றெழுத்து. அது சரியான விடை. ஆவி என்னும் பெயர் பெறும் 12 எழுத்துகளுக்கு உரிய பெயர் என்ன? உயிரெழுத்துகள். உயிரெழுத்துக்களைத்தான் ஆவி என்று சொல்கிறோம். இப்ப சைவ சித்தாந்தத்துல பாருங்க, உயிர், ஆன்மா, ஆவி என்று இருக்கு. அப்ப உயிரெழுத்துக்களுக்கு தான் ஆவி என்ற. அப்ப ஆவி என்ற பெயர் பெறும் 12 எழுத்துகளுக்கு உரிய பெயர் உயிரெழுத்துகள். சரியான விடை. 2 எழுத்துகள் சேர்ந்து ஓர் எழுத்தை போல ஒலிப்பதுண்டோ? ஆம். சரியான விடை. என்னய்யா அது? அதுக்கு உதாரணம் என்னய்யா? 2 எழுத்து சேர்ந்து ஒரு எழுத்தை போல ஒலிப்பதுண்டோன்னா ஐகாரம். ஐகாரம், ஒலி எழுத்துக்கள். மற்றது அளபடையும் ஒரு எழுத்து மாதிரி ஒலிக்கும். அளபடை. ஓகே. இப்ப
குறி குறி என்ன சொல்றேன் இப்ப குறி குறி. அப்ப அது குறி ஒரு எழுத்து. அப்ப 2 எழுத்து சேர்ந்தாலும் ஒரு எழுத்து போல ஒலிக்கும். அதனால நாங்க பிரிச்சு படிக்கின்ற பொழுது அது 2 எழுத்தா. இங்க போலி இடத்துல அந்த 2 உதாரணம், இந்த உதாரணம் போட்டிருக்கு. ஐ என்ற எழுத்து ஆனா ஐயனா சேர்ந்து ஐயாகும். ஓகே, அதுவும் சரி. அது நல்ல டிரெக்டான உதாரணம். ஐயா. சரி சரி ஐயா. சரி. நாங்கள் செய்திருக்கிறாங்களோ தெரியல. இந்த மாதிரி 2 பார்க்கணுமா? எப்படி பார்க்க போறீங்க? நாங்கள் ஃபீட்பேக் கேட்போம் அவர்கிட்ட. சரி, நாங்கள் குயிக்கா ஆயுதம் தெளிதல நாங்கள் ஒரு சொல்லிவிடுவோம். சொல்லுங்க. நீங்கள் சிவராமலிங்கம் ஐயா என்ற கேள்வி ஒன்று இருக்கு, அதுக்கு முதல் பதில சொல்லுங்க. சரி, எல்லாருக்கும் வணக்கம். சிவராமலிங்கம் ஐயா அவர்கள் அந்த கேள்வி அனுப்பியிருந்தார். 2 கேள்வி, அதை நான் சொல்றேன். ஐயன் தெளிதல்ல சொன்னாதான் மற்றவங்களுக்கும் அது பிரயோசனப்படும் என்பதனாலதான் நான் உடனே அதுல பதில் எழுதாமல் நான் இதிலேயே வச்சு கொண்டிருந்தேன். இதை சொல்லுவேன் உங்கள்கிட்ட கேட்டுட்டு. அவர் முதலாவது வினா என்னென்றால், சோழன் கோவிலை கட்டினான் என்பதில் ஐ வேற்றுமை உருபு எனில் சோழனால் கோவில் கட்டப்பட்டது, இங்கு ஆள் என்பது என்ன? 3ஆம் வேற்றுமை. ஐ என்பது 2வது வேற்றுமை. கோவிலை கட்டினான், சோழனால் அவனால் கோவில் கட்டப்பட்டது. செயற்பாட்டு வினைக்கு வருகின்ற செய்வினை ஆள் என்பதையால் சுட்டும், அது 3ஆம் வேற்றுமை. பெயர் ஐ ஆள், ஒடு ஓடு, சோழனா கட்டப்பட்ட. அப்ப அது என்னென்றால் அது 3வது வேற்றுமை உருபு. அப்ப ஐயும் 2வது வேற்றுமை உருபு, இதுவும் ஆளும் 3வது வேற்றுமை உருபு. வேற்றுமை உருபுகளால் சொற்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இது வேற்றுமை புணர்ச்சி ஆகும். நாங்க படிச்ச விஷயம் சரிதானே ஐயா? விளங்கிச்சா சிவராமலிங்கம் ஐயா? நன்றி ஐயா. சரி, 2வது கேள்வி நல்ல கேள்வி. அவர் கொஞ்சம் புத்தியாலித்தனமா சிந்திச்சு டெக்னிக்கலா கேட்கிறார். ஒரு நல்ல கேள்வி. அவர் கேட்கிறார், சொற்கள் புணரும் போது 2 சொற்கள் மட்டும்தான் புணர முடியும் என்றால், படியா கேட்கிறார், சொற்கள் புணரும் போது 2 சொற்கள் மட்டும்தான் புணர முடியும் என்றால் பின்வரும் சொற்களை எப்படி கருதுவது என்று கேட்டுட்டு பின்னால் 2 சொல்லுகிறார். ஒன்று கலந்துரையாடல். கலந்துரையாடல் அவர் பிரிச்சு காட்டுறார். கலந்து கூட்டல் உரை கூட்டல் ஆடல். இதுல 3 சொல் இருக்கு. அப்ப நீங்க 2 சொல் தானே புணரும் என்று சொன்னீங்க, இது எப்படி என்று கேட்கிறார். தெளிவு, குழம்பக்கூடாது. நிறுத்த சொல்லும் வருகிழவியும் அல்லது நிறுத்த சொல்லும் அல்லது நிலைமொழியும் வருமொழியும் புணருமே தவிர நிலைமொழிக்கு வருமொழிக்கு அப்பால் இருக்கிற இன்னொரு சொல் வந்து புணராது. அப்படி புணர் இல்லை. இப்ப எடுப்போம். கலந்து சக உரை, 2 தான் சொல். கலந்து உரை சேர்ந்தோடனே கலந்துரை. சரி, அடுத்ததுக்கு போவோம். உரையினுடைய இறுதி ஐ, அங்க ஆ. அப்ப ஆ அந்த ஆவன்னா இந்த யாவன் ரையன்னாவில சேருது. உஜை ஆடல், உஜையாடல். அது 3 சேர்ந்த உடனே ஒரு வாக்கியமாகுது. வாக்கியமாகிய உடனே கலந்துரையாடல் என்று வருகிறது. அங்கு 3 சொற்கள் சேர்ந்து இருக்கிறதே தவிர 3 சொற்களும் ஒன்றோடு ஒன்று புணரவில்லை. 2 சொற்கள் தான் புணர்ந்திருக்கு. அதாவது நிலைமொழியும் வருமொழியும் புணர்ந்திருக்கிறது. இங்க கலந்து நிலைமொழி, உரை வருமொழி, பிறகு உரை நிலைமொழி, ஆடல் வருமொழி, 2 புணர்ந்திருக்கு. அப்ப அங்க 2 சொல் தானே புணருது, 2 இறுதி தானே புணருது. அதே போல இன்னொரு நல்ல ஒரு சொல் எடுத்துருக்கு. எங்க தேடி எடுத்தாரு தெரியாது. கலங்கரை விளக்குக்கு அப்பால் உள்ளது. ஸ்கூல் பாராட்டுவோம் அந்த அப்படி சிந்திச்சது. கலங்கரை விளக்குக்கு அப்பால் உள்ளதுன்ற ஒரு வார்த்தை, ஒரு சொல், ஒரு சென்டென்ஸ் பிரிக்கணும். கலம் கப்பல், ஷிப், கூட்டல் கரை, விளக்கு புணரல்ல. கரையோட விளக்கு புணரல்ன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. புணரல்ல, அது இயல்பு புணர்ச்சி. அப்பால் விளக்கு பிளஸ் அப்பால் சக
உள்ளது. அது சேர்ந்த உடனே கலங்கரை விளக்கு கப்பால் உள்ளது என்று ஒரு வாக்கியம் அமைக்கப்பட்டது. அங்கு 5 சொற்கள் இருக்குன்னு சொல்றேன். 5 சொற்களும் ஒன்றோடு ஒன்று புணர்ந்தனவா? இல்ல. இல்ல. எப்படி புணருது? நல்ல விளங்க கொள்ளுங்க. நான் சொல்றது உங்களுக்கு குழப்பம் இருக்கக்கூடும். இப்ப கலம், கரை. கலம் ஒரு சொல், நிறுத்த சொல். கரை வரு சொல், அத வருமொழி. ரெண்டும் புணர்ந்தோடனே கலங்கரை. சரி, அது ஒரு பக்கம் வச்சுச்சு. அடுத்தது போறார். கரையும் விளக்கமும் புணரல, அப்படியே சும்மா இருக்கு. அப்ப அது அப்படி சும்மா எடுத்துக்கொள்ளும். கலங்கரை விளக்கு. விளக்கு பூ சக அப்பால். விளக்கு கப்பால். அப்ப விளக்கு நிலைமொழி, அப்பால் வருமொழி. அப்ப அந்த நிலைமொழியும் வருமொழியும் புணர்ந்துச்சு. விளக்கு கப்பால் உள்ளது லூ ஆக மாறிச்சு. அங்க உகரம் வந்தபடினால லூ வந்து ஏறிச்சு இதுல. அப்ப அப்பால் இல்லைன்னா விட முடிகிறது. நிலைமொழி உள்ளது என்பது குறித்து வருகிழவி வருமொழி. அது ரெண்டும் புணர்ந்துச்சு. அப்ப இங்க என்ன நடக்கண்டா, நிலைமொழியும் வருமொழியும் நிலைமொழியும் வருமொழியும் நிலைமொழியும் வருமொழியும் புணர்கிறதே தவிர இதுல உள்ள எல்லா சொற்களும் ஒன்றோடு ஒன்று புணரவில்லை என்பதுதான் அடியனுடைய விளக்கம். ஐயா, நீங்க புரிஞ்சு நன்றி ஐயா. நன்றி. நீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. நன்றி உங்களுடைய சிந்தனை. நன்றி. எல்லோருக்கும் நன்றி. நேரம் ஆகுது. நீங்கள் ஒரு குயிக்கா இந்த குயிஸை பற்றி யாரும் நீங்கள் பதிவு செய்த நீங்கள் ஒரு ஃபீட்பேக் தந்தா நல்லா இருக்கும். சொன்னா நல்ல அப்பதான் உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். ஐயாக்கும். ஓம் ஐயா. நான் பதிவு செய்யலாம் ஐயா. அதை காண இல்லை. இவர் யாரும் செய்திருக்கிறீங்களா? 25 26 பேர் இருக்கிறீங்க. இந்த மாதிரி சரியில்லை. அல்லது நேரம் போதாதா அல்லது செய்திருக்கையே கொஞ்சம் குயிக்கா போச்சு. அப்படியா? ஒவ்வொன்றுல இருந்து ஒவ்வொன்று போறது குயிக்கா போச்சு. ஒரு 6 கிட்ட பிடிச்சேன். மற்றது அது கொஞ்சம் ஃபாஸ்டா போச்சு. அப்ப வனதேவா ஐயா, அடுத்த முறை நீங்க அதை செய்யறதா இருந்தா நாங்க கேள்வியை குறைப்போம். 5 ஆக்கி விடுவோம். சரி, ஓகே. அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும். கொஞ்சம் விரைவாக சிந்திச்சு அதுக்கு பதில் விடை தரக்கூடியதாக அமையும். அவங்களும் என்ன கேட்டு மார்க் பண்ணத்தானே வேணும். அப்ப அவசரத்துல செய்யல. அது கொண்ட கிரகிக்கக்குள்ள மற்றது வந்துடும். என்ன அப்ப 5 ஆக்கி விடுவோம் அடுத்த வாரத்துல இருந்து. நீங்க கொடுத்த கேள்வியில ஐயா, இந்த முதலாவது கேள்வி ஐயன் அவ்வை, அது ரெண்டுக்கும் என்ன எனக்கு விளங்க இல்லை. நீங்க கேட்ட கேள்வி போடுங்க ஐயா இந்த கேள்விய. முதலாவது கேள்வி அது வனதேவ ஐயா தயாரிச்ச கேள்வின்னு நினைக்கிறேன். போலி எழுத்துக்கள்ல வருதம்மா. போலி எழுத்துக்கள். ஓகே. போலி எழுத்துன்றது நாங்க படிச்சனாங்க தானே எங்கட இதுல. ஓமம். ஆனா ஐயன்னா வரும்ன்றதை பார்த்தோம் தானே. அம்மா சொல்றேன்னா அந்த கேள்வியே தனக்கு பிடிக்கலாம் சொல்லி போடும் இருக்காரு. நான் போடுறேன். தெரியுதா இப்ப உங்களுக்கு? தெரியலையா? ஸ்டார்ட் கிளிக் பண்ணோமாக்கும். ஓகே. இதுல பாருங்க. ஐயன் ஆனா ஐயனா யானா இன்னன்னா போட்டிருக்கிறீர்கள். அவ்வையில ஆனா இவன்னா வையன்னா தான் அவ்வையா. அப்ப இந்த அவன்னா வையன்னாண்டு வருது. எனக்கு ரெண்டையும் கேள்வியம்மா, அகரத்தோடு யகரமை சேர்ந்து ஐகாரம் போன்று ஒலிக்கும். ஆனாவோட ஐகாரம் செய்யறது இங்க இந்த இதுல. அதுதான் சரி. அப்ப இதுதான் சரியானது. மற்றது யகாரம் சேர இல்ல தானே. அதான் சரியா நான் விளங்கிச்சு. இப்ப போலி எழுத்துக்கள்ல நாங்கள் ஐயா வடிவா சொல்லி தந்தவர் எங்களுக்கு. ஆமாம். அதுல கடைசி இன்னொரு கேள்வியில இருக்கு. ஒரு கேள்வி ஒன்று இருக்கு தானே. அடுத்த இந்த கேள்வி ஒரு குயிக்க பார்ப்போம். இங்க 2 எழுத்துக்கள் சேர்ந்து ஒவ்வொரு எழுத்தை போல் ஒலிப்பது உண்டோ என்றது உண்மையிலே அதுல போலி எழுத்துக்கள்ல ஒலிக்குதானே அம்மா. அதைத்தான் நான் அதுல கேட்டிருக்கிறேன்.
ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு ஒரு எழுத்தை போல் ஒலிப்பதுண்டோ? இப்ப ஆனா ஐயன்னாவும் சேர்ந்து ஆனா ஐயனை சேர்ந்து ஐ என்று ஐயன்னா வாரதா? ஓகே சரி. ஓகே நல்ல சரி. சந்தோஷம். இதம்மா நாவலற்ற புத்தகத்துல இருந்து இலக்கண சுருக்கத்துல இருந்து தான் எடுத்த நாங்கள் ஓகே ஓகே நான் பாக்குறேன். ஆமாம். நன்றி நன்றி நன்றி. ஐயா அந்த இது இந்த ஐயா. இந்த ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து ஓர் எழுத்தை போல ஒலிப்பது அந்த அந்த ஆவும் சேரேக்கல அத மூன்று மாத்திரையா கேட்கல என்று தானே சொல்றேன். அந்த அளபடைய பற்றி சொல்றீரோ? ஆ அளபடைய பற்றி நீங்க அளவடையில இந்த இப்ப நமச்சிவாய வாழ்க என்று ஆவும் வாழ்க அது அப்ப அது ரெண்டு எழுத்துக்கள். ஆனா ஒரு எழுத்து தான் அது ஆவ ப்ரொனவுன்ஸ் பண்றதுல ஆவ கொஞ்சம் கூட்டி சொல்றது. அதான் ஐயா சொன்னவர் சொன்னீங்களா? அதை யோசிச்சுதான் அதை போட்டு ஐயா அளபடை என்று சொன்னவர். அப்போ அது அளபடைதானோ? ஐயா இந்த வினாக்களை நீங்க எங்களுக்கு முதல்ல அனுப்பினா நாங்க வடிவா செய்து அனுப்பலாம் தானே ஐயா? அப்படி செய்யலாமோ? ஐயா சொல்லுங்க. ஆமாம் அனுப்பலாம் ஐயா. நாங்கள் இது ஒரு ட்ரையலா தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனபடியால இன்றைக்கு வகுப்பு கொஞ்சம் ஐயாண்ட விளக்கத்தால நீண்டு போச்சு. கொஞ்சம் நேரம் எங்களுக்கு அதிக நேரம் எடுத்திருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல ஐயா மிகவும் தெளிவாக சில விஷயங்களை எங்களுக்கு விளக்கமா சொல்லி இருக்கிறார். நேரம் இன்றைக்கு நாங்கள் 15 நிமிடம் கூட எடுத்திருக்கிறோம், மன்னித்துக் கொள்ளணும். நாங்கள் அடுத்த வகுப்புல இதுக்கு நீங்கள் முதலே பிராக்டிஸ் பண்ணக்கூடிய மாதிரி நான் வினாக்களை முதல்ல அனுப்பிவிடுங்க. அவங்க வகுப்பு வரும்பொழுது செய்து கொண்டு வரட்டும். வகுப்புல வந்து இருந்துட்டு இந்த வினாக்களை செய்து கொண்டு இருக்காமல் உடனே விடைய சொல்லிட்டு சந்தேகங்கள் இருந்தா கதைக்கு இதையும் ஒரு கால் அனுப்பி விட்டீரண்டா ஏண்டா இது நாங்க செய்து போட்டோம் வேண்டாலும் அனுப்பிவிட்டால் நாங்க ரெக்கார்டுக்கு வச்சிருக்கலாம். சரி ஓகே ஐயா. அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனேம் அனுப்பி விடுங்க. முதல்ல செய்த குயிஸையும் அனுப்பி முதல் செய்த குயிஸையும் அனுப்பினா. நன்றி. இப்ப நாங்கள் அடுத்த வாரம் இருக்குத்தானே வகுப்பு? அடுத்த வாரம் வகுப்பு இருக்கு. அதுக்கு அடுத்த வாரம் தான் வகுப்பு இல்ல. 31 இல்ல. 31 இல்ல, 7ஆவது தேதியும் இல்லை, 7ஆம் வகுப்பு தற்போதைக்கு நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கோம். நாங்கள் இப்போது தேவார புராணத்தோட இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். நன்றி ஐயா. இதாலும் மாணவர்கள் தங்களுடைய இதாலும் ஐயம் தெளிதல்ல இன்னும் இதாலும் கேள்விகள் இருந்தா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புங்க. நாங்கள் அதுக்கேற்ற ஒழுங்குகளை செய்கிறோம். மிக்க நன்றி. திருச்சிட்டம்பலம். ஞான திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊன திருளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் ஏன திரளோடு இனமான் கரடி இளியின் இரவின் கண் ஆன திரள் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே தூய வெண்ணீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழிகண்ணும் பதிகச் செஞ்சொல் மேய சுவாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளே. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி எல்லோருக்கும் நன்றி. நாங்கள் அடுத்த புதன்கிழமை மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். ஐயாவுக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி நன்றி. வணக்கம்.